ஏதோ புத்து போல் பாம்பு தோல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது. ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். இது நல்லம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு மலை. இது ஹைட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ராமர் கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மண்டபம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு போகிற வழி இதுதான். இந்த வழி இப்படி தான் இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் ஒரு கொலைப்பாக்கன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரே ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் ராமர் எடுத்துகிட்டு வந்து இந்த மண்டபத்தில் வச்சு இங்கே ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மண்டபம் எப்படி இருக்குது, இந்த மலை எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்க வாங்க. அதுக்கு முன்னாடி மேக் மை டூர் வைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் வந்து மேக் மை டூர் வைப் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. நம்ம யூடியூப்லேருந்து மானிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமானது. அதுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம அந்த மலைக்கு போகலாம். அந்த மலைக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். ஸோ ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா கருங்கல்லில் நாமம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரிவாரா? குடுக்குற முறை பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணில் காட்டலைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாறைங்களே பார்த்தீங்கன்னா அடிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது. வாங்கின 100 இன்னும் 100 ரூபா போட்டு 200 ரூபா தரந்தானே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு ஏமாத்தி ஒண்ணா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? இது எல்லாமே கல் உடைக்கிற கம்பெனிகள் இருக்குது. மலையை உடைச்சி ஜல்லி ஆக்கிற எல்லாம் இது. அதனால தான் இந்த இடமே பார்த்திங்கன்னா அதிகமான இந்த பெரிய பெரிய டேங்கர் லாரி அதெல்லாம் போயிட்டு வருது. ஸோ இந்த எல்லாமே இடமே பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷனாக இருக்குது. இங்கே இருக்கிற மரம் செடி எல்லாமே அந்த கல்லோட அந்த பவுடராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே பொல்யூஷன் ஏரியா தான் இது. நமக்கு முன்னாடியே ஒருத்தர் போயிட்டுருக்காரு சார். அவர் பின்னாடியே போகலாம் நம்மளும் ஒரு சேஃபுக்காக. பாருங்க, பார்த்துருக்குது காடு போல் இருக்குது இந்த இடம். வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆமாம், இது ஒரு வியூ பாயிண்ட்டு. பாருங்க, சுற்றி மலை தான். அது ஒரு பெரிய லாரி ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். அதில் தான் கல் எல்லாமே, ஜல்லி கல் எல்லாமே அதை உடைக்கிற மிஷின் அது. ஸோ இது வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் தொலைவு படிக்கிட்டு அது வரைக்கும் பாருங்கள், அந்த வழி போகுது தெரியுதுங்களா? அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். மேலே மண்டபம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன தான் இருக்குது, எப்படி இருக்குது அந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே கள்ளிச்செடி. ஃபுல்லாக கள்ளிச்செடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது. இதில் வந்து தண்ணி இருக்குது. இது சுரக்கலை, அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வர வழி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாறாங்கல் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அப்படியே புல் தரையாக இருக்குது. 2 பக்கம் அப்படியே ஃபுல்லாக காடுங்க. நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வே இருக்குது. இதுதான் அந்த மேலே இருக்கிற மண்டபத்துக்கு போகிற வழின்னு சொல்கிறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்கூஸ் போய் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபா இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ, இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவன் ஏன் கடவுளை பாத்துருக்கான்? சாமி, எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. குடு நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. கடன் வாங்கி கொடுக்குற கண்டிப்பா காட்டிடுவீங்க. கண்டிப்பா காட்டணும்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சுட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வடையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு, தெரியுதா?
அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா அப்படியே அண்ணனுக்கு வெளியே ஏயா என்னையா கடவுள் இருக்காரு நீங்க அர்ஜென்டா கூட்டிட்டு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் என்ன லாண்ட்ரியா அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு? அவர் கடவுள். மெதுவாத்தா வருவார். எங்க வருவார்? எல்லாரும் அந்த மலை உச்சிய பாத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதகீது விட்டமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீங்களா? கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாவை திருப்பி தரேன்னு சொல்லிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரேன். 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார். கடவுள் வருவார் பார். இது பெரிய பெரிய பாதையாக இருக்குது. வந்துட்டியா ஐயா? வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா. பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? என்னையா நீ காணத்தனமா வளர்ற? என்னையா தெரியுது? அறிவு கட்டவனே 100 ரூபாய்க்கா இத்தனை பேர் மத்தியில ஆத்துக்காரி விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா நாளைக்கு இவனே ஆத்துக்காரி கையை பிடிச்சிருவான். ஆமா கடவுளே பகவானே. அகல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு தூண் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குங்குமம் அது இதுன்னு வச்சுருக்குறாங்க. இங்கே மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மீன் சின்னம். இங்கே பாருங்களேன், பாம்பு தோல். இதில் கண்டிப்பாக பாம்பு தோல் இருக்கும். தெரிஞ்சுங்களா? பாம்பு தோல். பாம்பு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பாம்பு தோல். ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான்.